நாகேந்திரன் வணக்கம் சொல்லுங்க. மதுரையில் வரதட்சணை கொடுமையால இளம்பெண் தற்கொலை செய்து கொண்டதாக கூறி அவர்களது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. விவரங்களை கொஞ்சம் விரிவா வழங்குங்க. வணக்கம் ரம்யா. மதுரையில் வரதட்சணை கொடுமையால் பெண் தற்கொலை செய்த விவகாரத்தில் உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வரதட்சணை கொடுமை காரணமாக செல்லூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டவர்களை கைது செய்யக்கூடியதான் தற்போது இந்த போராட்டம் என்பது சுமார் ஒரு 45 நிமிடங்களுக்கு மேலாக நடைபெற்று வருகின்றது. மதுரை செல்லூர் பகுதியைச் சேர்ந்த இலங்கேஸ்வரன் மற்றும் தனபாக்கியம் ஆகியோரது மகன் ரூபன்ராஜ் என்பவருக்கும் உசிலம்பட்டி பெருமாள் கோவில்பட்டியைச் சேர்ந்த அக்கினி மற்றும் செல்வி ஆகியோரது மகள் பிரியதர்ஷினி கடந்த ஆண்டு அந்த செப்டம்பர் மாதம் திருமணம் நடைபெற்றிருக்கிறது. தொடக்கத்தில் 300 பவுன் நகை வரதட்சணையாக மணமகன் வீட்டார் தரப்பில் கேட்டபோது 150 பவுன் நகை மட்டுமே அந்த வரதட்சணையாக போடப்பட்டதாக கூறப்படுகின்றது. இதன் காரணமாக இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு குடும்ப பிரச்சனையாக அது மாறி இருக்கிறது. இந்த நிலையில் கடந்த மே மாதம் குடும்ப பிரச்சனை காரணமாக செல்லூர் காவல் நிலையத்தில் இது தொடர்பாக வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் கணவருக்கு வேறு ஒரு பெண்ணுடன் திருமணம் செய்து வைப்பதற்கான அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்வது தெரிய தகவல் அறிந்த அந்த பெண் மீண்டும் தன்னை கணவருடன் சேர்த்து வைக்க கோரி மாமனார் மற்றும் மாமியாரை சந்தித்து பேசுவதற்காக வந்துள்ளார். அப்போது அவர்கள் அதற்கு சம்மதம் தெரிவிக்காததன் காரணமாக அப்போது அந்த பேச்சுவார்த்தை சென்ற போது அவர் அதிகமான அந்த மாத்திரைகளை உட்கொண்டு அவர் அங்கே சென்ற போது அவர் தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். இதன் காரணமாக அங்கே மயங்கி விழுந்த அவரை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இந்த நிலையில் இது தொடர்பாக செல்லூர் காவல் நிலையத்தில் பெற்றோர் அக்கினி மற்றும் செல்வி ஆகியோர் அளித்த புகாரின் அடிப்படையில் கணவர் ரூபன்ராஜ் மற்றும் மாமனார் இலங்கேஸ்வரன் மற்றும் மாமியார் தனபாக்கியம் ஆகியோர் மீது இந்த வரதட்சணை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த உடலை வாங்க மறுத்த அந்த உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை அந்த பிணவரை அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 45 நிமிடங்களுக்கு மேலாக இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகின்றது. இந்த வரதட்சணை கொடுமை காரணமாக கணவர் மற்றும் மாமியார் மாமன்னர் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அந்த சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய வேண்டும் என தொடர்ந்து அந்த உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கைது செய்தால் மட்டுமே நாங்கள் உடலை வாங்கி செல்வோம், இந்த இடத்தில் போராட்டத்தை கைவிட்டு கைது செல்வோம் என தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதன் காரணமாக அவரிடம் காவல்துறையினர் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். சாலை மறியல் போராட்டம் காரணமாக மதுரை அரசு ராஜாஜி அந்த மருத்துவமனை அருகே அந்த பிரதான சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது. ரம்யா, விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன்.